கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எல்லோரும் அதை அறிவீர்கள். இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகளை விழப்பண்ணும்படியாக, விசுவாசத்திலே விழப்பண்ணும்படியாக, வசனத்திலே ஊன்றி நிற்க முடியாதபடி கடைசி காலத்திலே பலவிதமான போதனைகளும் பலவிதமான தாறுமாறான உபதேசங்களும் இந்த கடைசி நாட்களில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பொல்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ மூலமாக நான் சில காரியங்களை, இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிற சமூக வலைத்தளங்களிலே நடந்து கொண்டிருக்கிற சில தவறான உபதேசங்களை போதிக்கிற ஒரு ப்ரோக்ராம், பொல்லாத ஒரு உபதேசங்களை உபதேசிக்கிற அந்த வார்த்தைகளை வைத்துதான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச போகிறேன். அநேக எபிசோட் மாதிரி இன்னைக்கு அது போய்கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு அது கேட்கறதுக்கு உலக பிரகாரமாக இருக்கிறவர்களுக்கு, ஆவிக்குரிய அனுபவம் இல்லாதவர்களுக்கு, ஆவிக்குரிய உணர்வு இல்லாதவர்களுக்கு, என வசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான், வேறொருவனாலும் அவன் நிதானிக்கப்படான். ஆவிக்குரியவன் நிதானித்து அறிகிறவன். ஆவிக்குரியவர்களுக்கு அது தெரியும், என்ன விஷயம் என்ன காரியம் என்று சொல்லி. ஆனா ஆவி இல்லாதவங்களுக்கு அது புரியாது. அது கேட்கும்போது ஓ ஆமா இப்படிதான் இருக்குதுன்னு சொல்ற அளவு இந்த கடைசி காலத்திலே நம்ம போய்கொண்டிருக்கிறோம். நிறைய எபிசோட்டா அதுல ஸ்பிரிச்சுவல் ஷோன்னு வேற போட்டிருக்கிறான். தயவு செய்து அந்த ஸ்பிரிச்சுவல் ஷோ கிடையாது. ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களை கவிழ்த்து போடக்கூடிய வசனம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 1:19 இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இது தேவனுடைய மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, விசுவாசம், ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்துவதான ஒரு ப்ரோக்ராம். இது ஒவ்வொரு எபிசோட்டா வந்துகிட்டு இருக்குது. அதுல ஒரு இப்போ நான் லாஸ்ட் டைம் பேசின அக்னி அபிஷேகத்தை குறித்து நான் பேசினேன். இப்போ நான் பேச போகிற காரியம் என்பது ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க. என்னன்னா பாசிட்டிவ் கன்ஃபெஷன் சொல்லிட்டு, அதாவது விசுவாச அறிக்கை, வேர்ட் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கிளைம் பண்றோம். அந்த மாதிரி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த வார்த்தை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருத்தமான விஷயம். ஒருத்தர் கேட்குறாரு, உங்களுக்கு என்ன டிஃபன் பிடிக்குன்னா வடை பிடிக்கும். அதுக்கு அந்த மனுஷன் சொல்றான், இயேசுவின் நாமத்தில் வடை எனக்கு தான். இந்த ஒரு வார்த்தை, ஏன் இயேசுவின் நாமம் முதலாவது எப்படிப்பட்ட ஒரு நாமம்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அவருடைய நாமத்தை குறித்து எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வசனத்திலிருந்து, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரணபரியந்தமும், அதாவது சிலுவையின் மரணபரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர்களுக்கு தந்தருளினார். என் ஆண்டோடைய நாமம் சர்வ வல்லமையுள்ள நாமம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால்களை முடங்க வைக்கக்கூடிய ஒரு நாமம். இவ்வளவு பெரிதான நாமத்தை ஈஸியா ஒரு புரோகிராமுக்காக இயேசுவின் நாமத்தில் வடை எனக்கு தான், எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு காரியம். உண்மையிலே அதை பார்க்கும்போது என் ஆவி ஆத்மாலாம் துடித்தது என் ஆண்டவருக்காக. ஏன்னா என்ன ஒரு கடைசி காலத்துல இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கள்ள ஊழியர்களை சாத்தான் எழுப்பி தேவ ஜனங்களுடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்த நினைத்து கொண்டிருக்கிறான். இந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை திரும்பி மனம் திரும்பி மறுபடியும் நீ ஆதியில செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த காரியத்தை பார்க்கும்போது என் உள்ளத்துல ஒரே ஒரு வசனம் தான் வந்தது. ஒரு நேரம் ஆரம்ப நாட்கள் எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்க பாடல்களா இருக்கணும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. போக போக என்னதான் ஆகுதோ தெரியல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல இந்த நபருக்கு ஒரு வார்த்தை எனக்கு உள்ள வந்துச்சு. என்னன்னா, ஒரு டக்குன்னு இந்த காரியங்கள்லாம் கேள்விப்பட்டு பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் அந்த மாயவித்தைக்காரன் எலிமாவை பார்த்து சொல்லுவான், எல்லாம் கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவனே,
பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் நீ ஓய மாட்டாயோ. அழகா சொல்லுது, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில். வேத வசனத்தை உனக்கேற்றது போல நீ பிரித்து, உனக்கேற்றதை போல ஒரு புரிந்து கொண்டு அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி டிராமா. இதுக்கு உண்மையா சொல்றேன், எத்தனையோ உலக பிரகாரமான சேனல்ஸ் இருக்கு, அங்க போயிட்டு எதையாவது பண்ணலாம். உண்மையா சொல்றேன், இது கேட்கறதுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையா இருக்குது. எப்படி இது இப்படி இருந்தா எப்படி எழுப்புதல் வரும்? இப்படி இருந்தா இயேசு எப்படி மகிமைப்படுவார்? நீ கண்களை திறக்கிற மாதிரியா ப்ரோக்ராம் இருக்கு. சத்தியத்தை சொல்ற மாதிரி சொல்லலாம், வசனத்தின்படி சொல்லலாம். அதுக்கு ஒரு மாதிரி கேவலமான ஒரு எக்ஸ்பிளனேஷன், கேவலமான ஒரு ஆக்ஷன்ஸ் அங்க அந்த இடத்துல. தேவனுடைய ஆவியானவருடைய நாமத்தை தூஷிக்கிற மாதிரி, தேவ ஆவியானவரை துன்பப்படுத்துற மாதிரி வசனம் சொல்லுகிறது. மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் பேசுகிற தூஷணம் மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற தூஷணம் மன்னிக்கப்படக்கூடாது, மன்னிக்க ஒரு நாளும் படாது. தயவு செய்து சொல்லுகிறேன், இந்த மாதிரி வீடியோ போடுறதுனால நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், ஃபேமஸ்ல தேவனுடைய சமூகத்திலிருந்து நீ தள்ளப்படுகிற ஒரு நிலைமை உனக்கு உண்டாகிறது. வசனம் சொல்லு, தேவனுடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயா. ஒவ்வொரு ப்ரோக்ராம் போடுறதுனால எழுப்புதல் உண்டாயிடுச்சா, அல்லது அநேகர் எழும்பிட்டாங்களா, ஆண்டவருக்காக பிரகாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களா, அல்லது விழுந்து போய் கிடக்கிறவங்க எழும்பிட்டாங்களா ஆண்டவருக்காக? எத்தனையோ ஆண்டவர் சொன்ன கட்டளைகள் இருக்கிறது, இயேசுவின் நாமத்துல எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்குது. அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஊழியக்காரனை குறை சொல்லிக்கிட்டு, ஒவ்வொரு செய்யற ஊழியக்காரன் தரிசனத்தை குறை சொல்லிக்கிட்டு, அதுக்கு ஒரு வீடியோ மாதிரி பண்ணிக்கிட்டு, இந்த ஊழியத்திற்கு பேசாம நீங்க நடிக்க போயிடலாம். உண்மையா சொல்றேன், வேதனையோட ஆவியில துக்கத்தோடு சொல்லுகிறேன். இந்த மாதிரி வீடியோ மூலமாக ஜனங்களை வஞ்சிக்க வைத்து விழப்பண்ணுகிற காரியங்கள் இன்றோடு முடியட்டும். தேவ வசனத்தை ஏன் புரட்டுற? உனக்கு அனுபவம் இல்லைன்னா பேசக்கூடாது. உங்களுக்கு அனுபவம் இல்லைன்னா உனக்கு கொடுத்த அனுபவத்தை நீ போயிட்டே இருக்கலாம். அடுத்த ஊழியங்களை கீழே விழுறது, ஒவ்வொரு அந்நிய பாஷை வரைக்கும் தேவையில்லாத ஒரு வெளிப்பாடு, தேவையில்லாத ஒரு ஜனங்களை குருட்டாட்டம் பண்ணக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். தயவு செய்து தேவ ஜனங்களே, இது கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ மூலமா ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். விசுவாசம், பாசிட்டிவ் கன்ஃபெஷன். விசுவாசம், வேதத்துல விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்கிற வார்த்தை குறைந்தது 125 தடவைக்கு மேல வருகிறது. விசுவாசத்தினாலே என்கிற ஒரு வார்த்தை 52 முறைக்கு மேல வருகிறது. விசுவாசித்து என்கிற வார்த்தை 15 முறைக்கு மேலாக வருகிறது. இப்ப விசுவாசம் என்பது என்னன்னா, சிம்பிளா நான் சொல்லுகிறேன். அதாவது வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:1 வசனம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளை நிச்சயிக்கிறோம். என் ஆண்டவுடைய நம்ம கர்த்தர் நம்ம கொடுத்த விசுவாசத்தினால எனக்கு ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், விசுவாசித்து ஜெபிச்சுட்டே இருக்கிறேன். என்ன ஆகுது? ஓகே, எனக்கு கர்த்தர் அதை கொடுப்பார். ஒரு சில நாட்கள் ஆண்டு விசுவாசத்தை நமக்கு பலப்படுத்துவார். நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாரு. இப்ப இதை என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள், ஒருத்தர் கர்ப்பம் பெற்றுக்கொண்டேன்னு சொன்னாராம், கடைசியில் அவர் நிலைமை பாதிக்கப்பட்டாராம். அப்படி ஒரு சாட்சி நான் சொல்ல முடியும். எத்தனையோ ஊழியங்கள்ல எங்களுடைய விசுவாசத்தை கருத்து கனப்படுத்தி எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார். குழந்தை இல்லாத குழந்தையை கருத்து கொடுத்திருக்கிறார், பிசினஸ் இல்லாத பிசினஸை கொடுத்திருக்கிறார், கண்ணு குருட்டு கண்களை கருத்து திறந்திருக்கிறார், செவிட்டு காதிலே திறந்திருக்கிறார், குட்டையான கால்கள் வளர்ந்திருக்கிறது, கண்ணுக்கு முன்பதாக நடந்திருக்கிறது, இன்னைக்கு சாட்சி இருக்கிறது. இதெல்லாம் எப்படின்னா விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் வசனம் சொல்லுது, தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன விசுவாசம்? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், என் தேவன் எனக்காக நிற்பார், எனக்காக யுத்தங்களை பண்ணுகிறவர், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். என் தேவனுக்காக நான் நிற்கும் போது அவர் எனக்காக நின்று எனக்காக செயலாற்றுகிறவராக இருக்கிற அந்த விசுவாசம்.